Praise the Lord. Hallelujah. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஜூன் மாதம் 16ஆம் தேதி கர்த்தர் நம்மை இவ்வட்டமான அவர் அழைத்து இந்த ஞாயிற்றுக்கிழமையில் அவரை நாம் சந்திக்க அவர் நம்மை நமக்கு முன்பாகவே அவருடைய ஆலயத்தில் அவருடைய கூடாரத்தில் நமக்கு முன்பாகவே அவர் காத்துக் கொண்டிருக்கின்றனர். அப்படியாக நீங்களும் நானும் ஆண்டவரை உள்ளத்தின் காலத்திலிருந்து அவரை நாம் துதித்து மகிழ்ந்து நாம் அவருடைய வார்த்தைகளை செவி கொடுத்து கேட்டு அவருடைய திருவிருந்தில் பங்கு கொண்டு அவருடைய ஆசீர்வாதத்தை முழுமையாக பெற்றுக் கொண்டதால் இந்த ஞாயிற்றுக்கிழமை நமக்கு ஓய்வாக கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அப்படியாக நாம் அனைவரும் இந்த ஓய்வு நாளை ஆண்டவருடைய வார்த்தைகளை ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை ஆண்டவருடைய திருவிருந்தில் ஆண்டவருடைய பாடல்களை ஆராதிக்கவும் துதிக்கவும் அவரை மகிழ்ந்து புகழ்ந்து பாடவும் நாம் அனைவரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நாம் துதிக்கும் பொழுது கர்த்தர் உங்களை என்னையும் ஆசீர்வதிப்பார். உங்கள் மனதில் இருக்கும் ஒவ்வொரு எண்ணங்களையும் அவர் ஆராய்ந்து அறிபவர். அப்படியாக நீங்களும் நானும் கர்த்தரை நோக்கி நாம் துதித்து கூப்பிடும் பொழுது கர்த்தர் உங்களை தொடுவார். அவருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல் பிரகாசம் அடையத்தக்கதாகவும் நாம் அனைவரும் இந்த நேரத்தில் அவரை துதித்து பாடவும் அதற்கு முன்பாக பிலிப்பியரின் வார்த்தைகளை கொடுக்கின்றேன். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்காவைகளையும் நோக்குவானாக. அவனவன் மனிதர்கள் தனக்கானவை அவன் எதையும் எடுத்துக்கொள்ளாமல் பிறருக்காகவும் அவன் நோக்கமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். ஆதலால் ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த பிலிப்பியரில், அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் அவன் நோக்குவானாக. நம் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தில் மனதிருக்கத்துடன் நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் போது நம் வாழ்வில் தேவனுடைய ஆசீர்வாதம் ஜனங்களின் மத்தியில் நமக்கு ஒரு செல்வாக்கும் இருக்கும் என்று வார்த்தைகளுக்கு இந்த அர்த்தங்கள் கொடுக்கின்றன. சுயநலத்தோடு நாம் வாழும்போது அது நமது வாழ்க்கையில் தேவனுடைய அனுகூலத்தையும் கிருபையையும் தடை செய்திருக்கிறது. நாம் சொந்தமாக சுயநலத்தோடு யாருக்காகவும் எதற்காகவும் நாம் வாழாமல் நம்மையே நாம் சுயநலத்தோடு வாழும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கையில் அனுகூலத்தையும் கிருபையையும் தடை செய்து விடுகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் மற்றவர்களிடம் கருணையும் இரக்கமும் காண்பித்தால்தான் தேவனுடைய அளவில்லாத அன்பும் தயையும் மழை போல் நம்மை பொழியும் என்பது நிச்சயம். ஆகவே நாம் அனைவரும் மற்றவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். நம்மால் எந்த உதவி செய்ய முடியுமோ அதை நாம் மனம் தளராமல் உதவி செய்ய வேண்டும். நாம் மற்றவர்களிடம் கருணையும் இரக்கமும் காண்பித்தால்தான் தேவனுடைய அளவில்லாத தயை நமக்கு மழை போல் நம்மை பொழியும் என்பது நிச்சயம் நமக்கு வழங்கக்கூடியது. நீங்கள் ஆசீர்வாதமாக வாழ்வதுடன் பிறருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க தயங்காதீர்கள். கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பது மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்காக நாம் ஆசீர்வாதத்தை கொடுக்க நாம் தயங்கக்கூடாது. அப்படியாக உங்கள் பிரயாசங்கள் அனைத்துக்கும் உரிய பலன்களை கர்த்தர் நிச்சயமாக திருப்பி தருவார். உங்களுடைய ஒவ்வொரு காரியங்களையும் உங்களுடைய ஒவ்வொரு நினைக்கக்கூடிய பலன்களையும் ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு கொடுப்பார் என்று நாம் ஒவ்வொரு நாளும் தைரியத்தோடும் மன நிம்மதியோடும் நாம் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு நிச்சயமாக நம் தேவைகளை சந்திக்கக்கூடியவர். அப்படியாக நம் அனைவரும் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். என் அன்புள்ள ஆண்டவரை, என்னை சுற்றியுள்ள அனைவருக்கும் நான் ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக இருப்பதற்கு இன்று நான் தீர்மானம் செய்கிறேன். மற்றவர்கள் என்ன விதமான பிரச்சனைகளை எதிர்கொள்கிறார்கள் என்பதை குறித்து அக்கறை கொள்ள எனக்கு நீ உதவி செய்யும். மற்றவர்களுக்கு ஒரு உதவும் கரமாக இருக்க எனக்கு நல்ல ஞானத்தை தாரும். உன்னுடைய ஞானத்தை தாரும். நான் பிறருக்கு செய்கிற எல்லா நன்மைகளுக்கும் நீ பிரதிபலன் அளிக்கிறவர் என்கிற நம்பிக்கையோடு
ஜெபிப்போமாக. அப்படியாக நாம் அனைவரும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய நம் வாழும் இந்த காலத்தில் ஆண்டவரை நோக்கி எந்த நேரத்தில் அவரை நாம் நன்றியோடு துதித்து நாம் பாடும்பொழுது, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நோக்கி பாடும்பொழுது, கர்த்தர் உங்களை நிச்சயமாக வாழ வைக்கின்றவர். ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேவைகளை சந்திக்கக்கூடியவர், ஒவ்வொரு நாளும் நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து வைப்பவர், நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் காரியங்கள் ஒவ்வொன்றும் வெற்றிப்பாக நமக்கு கொடுப்பவர். அப்படியாக நீங்களும் நாம் உள்ளத்தினாலிருந்து இந்த ஞாயிற்றுக்கிழமையில் நாம் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் ஒவ்வொருவரையும் நம்மை ஆசீர்வாதத்தோடு நம்மை புரிய செய்வார். நாம் மற்றவர்களுக்காகவும் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு தேவையான அனைத்தையும் நமக்கு கொடுப்பவர். அப்படியாக நீங்களும் நாம் ஆண்டவரை நோக்கி துதித்து மகிழ்ந்து நாம் பாட வேண்டும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நாம் பாட வேண்டும் என்று இந்த நேரத்தில் கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதத்தோடு ஒளிய செய்ய நமக்காக இந்த ஆலயத்தில் கூடாரத்தில் நமக்காக காத்துக் கொண்டிருக்கின்றார். அப்படியாக நம் அனைவரும் இந்த நேரத்தில் கண்களை மூடி நாம் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் உங்களை தொடுவார், உங்கள் தேவைகளை சந்திப்பார், உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து வைப்பார். நம்பிக்கையோடு நாம் அவரை துதிக்கும் பொழுது கர்த்தர் நம் தேவைகள் அனைத்தையும் சந்தித்து, நம் தேவைகள் என்னவென்று அவருக்கு தெரியும். அப்படியாக நீங்கள் அனைவரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கூப்பிடுங்கள். இந்த நேரத்தில் நாம் அனைவரும் அவரை துதித்து மகிழ்ந்து பாடுவோம். என் நம்பிக்கை உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கை உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கை உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை
அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். தேவனுடைய வார்த்தைகளை சம்பாசித்தவளும் புத்தி சொல்லுங்கள். அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஓய்வு நாள்தோறும் பவுல் ஜெப ஆலயத்திலே சம்பாஷணம் பண்ணி யூதருக்கும் கிரேக்கருக்கும் புத்தி சொன்னார். அப்போஸ்தலர் பவுலடிகளார் இந்த வார்த்தைகளை தெல்ல தெளிவாக கொடுக்கின்றார். ஓய்வு நாள்தோறும் பவுல் ஜெப ஆலயத்தில் சம்பாஷணம் பண்ணி யூதருக்கும் கிரேக்கருக்கும் புத்தி சொல்லுகின்றார். பவுலுக்கு தனது கைகளினால் வேலை செய்வதற்குரிய வாய்ப்பை கொடுத்த கர்த்தர் அத்துடன் கூட சுவிசேஷத்தை பரப்புவதற்கான பவுலின் மாபெரும் ஊழியத்தை நிறைவேற்றவும் வாய்ப்பளித்தார் ஆண்டவர். பவுல் தனது ஊழியத்தை தொடங்குவதற்கு ஏதுவாக ஒரு ஜெப ஆலயம் கொரிந்தியில் அவர் ஏற்படுத்தினார். அந்த ஆலயம் கொரிந்தியில் இருக்கின்றது. மற்ற பட்டணங்களில் செய்து வந்தது போலவே அப்போஸ்தலரான பவுல் கொரிந்திலும் யூதர்களுக்கும் ஒரே மெய்தேவனை வணங்கிய கிரேக்கருக்கும் ஜெப ஆலயத்திலே சம்பாஷணை பற்றி புத்தி சொன்னார். தன் வழக்கத்தின்படியே யூதர்களிடத்தில் போய் 3 ஓய்வு நாட்களில் தெய்வ வாக்கியங்களின் ஞானங்களை எடுத்து அவர்களுடனே சம்பாஷித்தார். அப்போஸ்தலராகிய பவுலடிகளார் 17ஆம் அதிகாரத்தில் 2 நீங்கள் வாசித்து பாருங்கள். பின்பு பவுல் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து தைரியமாய் பிரசங்கித்து 3 மாதம் அளவும் தேவனுடைய ராஜ்யத்து கட்டுத்தடைகளை குறித்து சம்பாஷணை பண்ணி புத்தி சொல்லி கொண்டு வந்தார். அப்போஸ்தலராகிய பவுலடிகளார் 19ஆம் அதிகாரத்தில் 8 நீங்கள் வாசித்து பாருங்கள். அன்றியும் மோசே எலியா என்னும் 2 பேரும் மகிமையோடு காணப்பட்டு அவருடனே சம்பாஷணை பண்ணி அவர் எருசலேமிலே நிறைவேற்ற போகிற அவருடைய மரணத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்தார்கள். லூக்கா 9ஆம் அதிகாரம் 30-31 படித்து பாருங்கள். இப்படி அவர்களை பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். லூக்கா 24ஆம் அதிகாரம் 15 வாசித்து பாருங்கள். பவுல் 6 நாள் கூடார தொழில் செய்து 7ஆம் நாளில் ஓய்வு நாள்தோறும் ஜெப ஆலயத்திற்கு தவறாமல் சென்று கிறிஸ்துவை பற்றி தனிப்பட்ட முறையில் சம்பாஷித்து பிரசங்கித்தார். நம்முடைய தினசரி சம்பாஷணைகளில் தேவனுக்கு கனத்தை கொண்டு வரும் வாய்ப்பை விசுவாசிகளாகிய நாம் அனைவரும் பெற்றுக் கொண்டிருக்கின்றோமா? சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கும் கிறிஸ்து நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்பதை நாம் ஒவ்வொருவருக்கும் நினைப்பூட்டுகிறார். இயேசுவின் முன்மாதிரியான சம்பாஷணை சீசர்களை ஆதாயப்படுத்தியது. சமாரிய பெண்ணுடன் எப்படி சம்பாஷணையை துவக்கி அவளை தனக்கென்று ஆதாயப்படுத்தின காரியத்தை யோவான் 4ஆம் அதிகாரம் 1-42 நீங்கள் வாசித்து பாருங்கள். தர்க்கத்தில் ஜெயிப்பதற்கல்ல, ஒரு ஆத்துமாவை ஆதாயப்படுத்தும் ஒரே நோக்கத்தை மனதில் வைத்து சம்பாஷணை நடத்த வேண்டும். இதனை விசுவாசிகள் யாவரும் எப்போதும் செய்யக்கூடியவர்கள். புத்தி சொல்லுதல், தேற்றுதல் அல்லது உற்சாகப்படுத்துதல் என்றும் அழைக்கப்படுகிறது. பலவீனமான நம்பிக்கையை பலப்படுத்துவதன் மூலம் அல்லது சோதனைகளில் ஆறுதல் அளிப்பதன் மூலம் மற்றவர்களை கட்டி எழுப்பலாம். இதற்கு நமக்கு அறிவும் அனுபவமும் அங்கீகாரமும் மிகவும் முக்கியம் தேவைப்படுகின்றது. வேத வசனத்தை கொண்டு புத்தி சொல்லுவதன் மூலம் ஒருவரை நாம் இடப்படுத்தி கிறிஸ்துவுக்குள் வளர செய்ய முடியும். பேதுரு அப்போஸ்தலரின் 2ஆம் அதிகாரம் 40 தெல்ல தெளிவாக கொடுத்துக் கொண்டிருக்கின்றன. மாறுமாறுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என புத்தி சொல்லுகின்றார் பவுலடிகளார். அப்போஸ்தலர் பவுலடிகளாருடைய வார்த்தை
சிஷ்யனுடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி புத்தி சொன்னார். வேதத்தை வாசித்து தியானிப்பதன் மூலம் நாம் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லக்கூடியவர்களாக இருப்போம். யோசுவா 1:8 வாசித்து பாருங்கள். சங்கீதம் 1:2 வாசித்து பாருங்கள். கொலோசியர் 3:16 நீங்கள் வாசித்து பாருங்கள். நாம் நம்முடைய வாழ்க்கையை நம் இருதயங்களில் எப்போதும் வேத வசனங்கள் நிரம்பி இருக்க வேண்டும். அது நம்மை நிச்சயம் வீண் பேச்சுகளுக்கும் வீண் வார்த்தைகளுக்கும் வீண் பாதைகளுக்கும் வீணான வாழ்க்கைகளுக்கும் விலக்கி காத்துக் கொள்ளும். 1 கொரிந்தியர் 15:33 நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆகவே நாம் அனைவரும் அவருடைய பிள்ளைகளாக இந்த உலகில் வாழும் பொழுது எப்படி கர்த்தர் இந்த உலகிற்கு நம்மை அழைத்திருக்கின்றாரோ அப்படியாக நாம் அனைவரும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழ்ந்து ஆண்டவருடைய குடும்ப பிள்ளைகளாக நாம் வாழ்ந்து அவருக்கு சாட்சியுள்ள குடும்ப பிள்ளைகளாக நாம் வாழ்ந்து குடும்பங்களில் ஏற்பட்டிருக்கும் சிக்கல்கள் அனைத்தையும் நமக்கு தீர்த்து வழங்கக்கூடியவர் கர்த்தர் தாமே என்று நீங்கள் ஒரு நாள் மறக்காமல் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். அப்படியாக இந்த நாளில் நம்மளையே ஒரு ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சர்வ வல்லமையுள்ள தேவனே, எல்லா சிருஷ்டிகளையும் மூலாதாரமானவரே, மகத்துவம் பலனும் உடைய மகிமையின் ராஜாவே, மீண்டும் ஒருமுறை உம்முடைய பரிசுத்த சமூகத்தின் முன் வருவது எங்கள் மகிழ்ச்சியும் பாக்கியமும் ஆகும். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களுடனே இருக்கிறேன் என்ற வாக்குத்தத்தம் நெருக்கடியான புயல்களிலும் துன்புறுத்தலின் நாட்களிலும் நாங்கள் உமது திருநாமத்தை அழைக்கும் போது உடனடியாக எங்கள் நிழலைப் போல உமது மென்மையும் அன்பும் நிறைந்த கண்களால் கவனித்துக் கொண்டு எங்களின் அருகில் இருக்கிறீர் என்ற உறுதியை எங்களுக்கு தாரும் அப்பா. நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே வெளிப்புறமாக நாங்கள் வீணாகிவிட்டாலும் பரிசுத்த ஆவியின் பிரசன்னம் மற்றும் வழிகாட்டுதலின் காரணமாக உள்ளாக நாங்கள் ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கப்படுகிறோம். பிதாவாகிய தேவனே, காணப்படுபவற்றில் அல்ல காணாதவற்றின் மீது எங்கள் கண்களை நிலைநிறுத்த எங்களுக்கு உதவும். ஏனென்றால் காண்பது தற்காலிகமானது, ஆனால் காணாதது நித்தியமானது. பவுலடிகளார், பேதுரு, பர்னபா மற்றும் பிற அப்போஸ்தலர்களின் மிஷனரி பயணங்களை பற்றி நாங்கள் அப்போஸ்தலர் புத்தகத்தில் படித்தது உம்மை நம்புவதற்கும் நாளின் ஒவ்வொரு கணமும் உம்மை பற்றிக் கொள்வதற்கும் எங்கள் நம்பிக்கையை அதிகரித்தது. சந்தையிலும் மற்ற வேலை செய்யும் இடங்களிலும் உமக்கு சாட்சியாக இருக்க நீர் தெரிந்தெடுத்த பாத்திரங்களாக எங்களை பயன்படுத்த நாங்கள் மனப்பூர்வமாக ஒவ்வொரு நாளும் உம்மை நோக்கி ஜெபிக்க எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினால் ஸ்தோத்திரிக்கப்பட்டதுமான நாமத்தில் நாங்கள் உம்மை ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நேரத்தில் நாம் அனைவரும் கர்த்தர் ஏசாயால சொல்கிறது போல, ஏசாயா 41:10 சொல்வது போல, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் நான் உன்னை தாங்குவேன் என்றார். அப்படியாக நாம் அனைவரும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழும்பொழுது நாம் எதற்கும் பயப்படக்கூடாது, நாம் எதற்கும் திகைக்கக்கூடாது. அவர் நம்மை காத்து ஒவ்வொரு நாளும் நமக்கு தேவைகளை நமக்கு கொடுத்துக் கொண்டிருக்கும் பொழுது அவர் நம்மை அவருடைய நீதியின் வலுக்கரத்தினால் உன்னையும் எங்களையும் உன்னையும் தாங்கி ஒவ்வொரு நாளும் வழி நடத்துவார். அப்படியாக நீங்கள் நானும்
ஆண்டவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நாம் கூப்பிடும் பொழுது கர்த்தர் உங்கள் தேவைகளை இரட்டிப்பாக அவர் கொடுக்கக்கூடியவர். அப்படியாக நீங்கள் நானும் அவருடைய கிருபையை ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ள நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை கூப்பிடும் பொழுது கர்த்தர் உங்களை என்னை எந்த காலத்திலும் எந்த வேலையிலும் நமக்கு பக்கபலமாகவும் உறுதுணையாகவும் இருப்பவர் கர்த்தர் தாமே. இடையான நேரத்தில் காணிக்கைக்கு முன்பாக நாம் ஆண்டவரை பாடி ஜெபிப்போம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் காணிக்கையை கொடுக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு இரட்டிப்பாக காணிக்கை வழங்கக்கூடியவர்களை நாம் காணிக்கை திருவிழத்தில் நாம் பக்கம் கொள்வோம். இறைவா, இந்த காணிக்கையை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி ஆவியிலும் உண்மையிலும் உமக்கு உகந்ததாக செய்தது. இவ்வாறு உடைய அன்பு திருமகன் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் திருவுடலாகவும் இரத்தமாகவும் இக்காணிக்கை மாறுவதாக. அவர் தாம் பாடுபடுவதற்கு முந்தின நாள் வணக்கத்துக்குரிய தம் திருக்கைகளில் அப்பத்தை எடுத்து வானோக்கி கண்களை உயர்த்தி எல்லாம் வல்ல இறைவனும் தம் தந்தையுமாகிய உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அப்பத்தை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையில் வைக்கப்படும் என் உடல் என்றார். அவ்வளவே உணவு அருந்திய பின் மகிமை மிகுந்த இக்கிண்ணத்தை வணக்கத்துக்குரிய தம் திருக்கைகளில் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும்
எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள் என்றார். நாம் அனைவரும் அவருடைய திருவுடலை திரு ரத்தத்தை உட்கொள்ளும் பிள்ளைகளாக நாம் இருக்கின்றோம். அப்படியாக நாம் பாவங்கள் இணையம் செய்யாமல் ஆண்டவருடைய பாதையில் சென்று அவர் கொடுக்கும் அந்த வாழ்க்கை பாதையில் நாம் செல்வோமானால் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் அவருடைய பிள்ளைகளாகவும் குடும்பங்களாக நம்மை ஏற்றுக்கொண்டு நம்மை வாழ வைக்கக்கூடியவர். அப்படியாக இந்த நேரத்தில் நாம் அவருடைய திருவிழாவிலும் திருவிழத்தை பங்கு கொள்ளும் பாக்கியவான்களாக நாம் ஒருமனப்பட்டு இதை நாம் பருகுவோமாக. கடைசியாக நாம் அவருக்கு நன்றியோடு செலுத்தி நாம் அனைவரும் துதித்து அவருக்கு நன்றி பாடலை பாடுவோம். இந்த காலத்திலும் இந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இந்த காலத்திலும் இந்த நேரத்திலும் நன்றியால்
கடைசியாக நாம் அவருடைய ஆசீர்வாதத்தை முழு மனதோடு பெற்றுக் கொள்வோமாக. நம் அனைவரும் கண்களை மூடி தலைவணங்கி அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம் அனைவரும் தலைவணங்கி கண்களை மூடி அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோமாக. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்பியம் ஐக்கியமும் நம்மோடும் நம்முடைய குடும்பத்தோடும் யாரெல்லாம் இந்த யூடியூப் சேனலை பார்த்துக் கொண்டிருக்கின்றார்களோ ஆண்டவருடைய வெளிச்சமானது உங்கள் மேல் பிரகாசமடையத்தக்கதாகவும் ஆண்டவர் வரும் மட்டும் உங்கள் மேல் சந்தோஷம் சமாதானம் என்றென்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென். Hallelujah. May God bless you.